டிசம்பர் 5 வரைக்கும் அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து நவம்பர் 22ஆம் தேதிக்குள்ள ஒரு தாழ்வு பகுதியும், அதுக்கப்புறம் நவம்பர் 25ல இருந்து டிசம்பர் 5க்குள்ள இந்த நாட்கள்ல ஒரு தாழ்வு பகுதியும் உருவாகி நிறைய மாவட்டங்கள்ல மிக கனமழை மற்றும் அதி கனமழைங்கிறது கொடுக்க தான் போகுது. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம 5 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவு இதுதான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இப்போ நமக்கு டிசம்பர் 17லேருந்து வரக்கூடிய மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் சற்று அதிகமாக, அதாவது 15 சென்டிமீட்டர்லேருந்து 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்கிற அளவுக்கு கண்டிப்பாக நமக்கு நிறைய இடங்களில் கனமழையானது தீவிரமாக போகுது. எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா மழை பொழிவு ரொம்ப குறைவாக இருக்குது. நிறைய பேர் இப்போவே கமெண்ட் செக்ஷனில் வந்து அவ்வளோதாங்க, வடகிழக்கு பருவமழைலாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம்லாம் நமக்கு பெருசாக எதுவும் மழையெல்லாம் இருக்க போகிறது இல்லை, அவ்வளோதான் பனிப்பொழிவும் ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் மழையை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுதாங்க இல்லை. இனிமே தான் நமக்கு வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வானிலை அறிக்கை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்குறவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதனுடைய தாமதத்தை குறித்து நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் நமக்கு ரொம்ப டிலே ஆகுது, ஏன் ரொம்ப லேட்டாக நமக்கு வந்து பருவமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து ஆரம்பிக்கிறதுல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் தொடர்ந்து இப்போ நமக்கு சாதகமான சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதியிலிருந்து நேரடியாக கடல் காற்று பொறுத்த வரைக்கும் நேரடியாக தமிழகத்தை நோக்கி வீசுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது நவம்பர் முதல் 2 வாரங்கள்ல சரியான அந்த தீவிரம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. காற்றுடைய திசைகளில் நிறைய மாற்றங்கள் மற்றும் தொடர்ந்து மழை பொழிவும் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ நமக்கு நவம்பர் 15 முதல் இப்போ டிசம்பர் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள்ல சராசரியாக நமக்கு பெய்ய வேண்டிய மழையை விட கூடுதலாக இந்த நாட்களுக்குள்ள நமக்கு வந்து பதிவாகும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கிறோம். நீங்க எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல மழை பத்தின தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். லைக் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணாதவங்க மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து வானிலை அறிக்கை முழுமையா கேளுங்க. எந்தெந்த மாவட்டத்துல எவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. வடகிழக்கு பருவமழை வருகிற நவம்பர் 16ஆம் தேதி முதல் இன்னும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏன்னா அந்த மழை பொழிவு, அது அடுத்த சுற்று மழை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 2 சுற்று மழை பொழிவு. ஒன்று நவம்பர் 16லேருந்து 22 வரைக்கும் ஒரு மழை பொழிவு, அதுக்கப்புறமா நவம்பர் 25லேருந்து டிசம்பர் 5 வரை இன்னொரு சுற்று மழை பொழிவு. நம்ம தேதிகள் வாரியாக நம்ம பார்க்க போகிறோம், எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை கிடைக்கும் அப்படின்னு. முதலாவதாக நவம்பர் 16ஆம் தேதி. நவம்பர் 16ஆம் தேதி அதாவது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தீவிரமடையும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள், மயிலாடுதுறை போன்ற இடங்கள்லாம் நவம்பர் 16ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு கனமழை அப்படிங்கிறது பெய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தென் மாவட்டங்களில் நவம்பர் 16, 17 2 நாளுமே நமக்கு மழை இருக்குது. தென் மாவட்டத்தில் குறிப்பாக ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஏற்கனவே மழை பெய்யாமல் இல்லை, மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையுமே தெரியப்படுத்திருந்தீங்க, மழை எங்களுக்கு வந்துட்டு இருக்கு ப்ரோ அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. இன்னும் தொடர்ந்து மழை கிடைக்கும். அதனால ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில், ஆனால் இன்னும் விருதுநகர், சிவகங்கையில் சரியான மழை இல்லை அப்படிங்கிறதையும் சில பேர் சொல்லியிருந்தீங்க. கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்து வரும் நாட்கள் நமக்கு இன்னும் 1 மாதம் வரைக்கும் ரொம்ப தீவிரமான மழையெல்லாம் நிறையவே காத்திருக்கு. அதனால மழை சரிவர பெய்யாத பகுதிகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்க தான் போகுது. அப்போ நவம்பர் 16ஆம் தேதி அன்று டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் உறுதியாக இருக்க போகுது. அதனால தஞ்சை, நாகை, திருவாரூர் என அனைத்து பகுதிகளிலும் கடலோர மற்றும் கடலோட்டி இடங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும். விருதுநகர், சிவகங்கை போன்ற மாவட்டத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகளும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த சுற்று மழை பொழிவு நிச்சயமாக நமக்கு ரொம்ப தீவிரமாக தான் இருக்க போகுது. வட தமிழக கடலோர மாவட்டமாகட்டும், உள் மாவட்டங்களாகட்டும், இங்கேயும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்க போகுது. தென் மாவட்டத்தில் இந்த மதுரை, திண்டுக்கல் போன்ற இடங்களிலும் கணிசமாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். நேரடியாக புயல் பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு தென் மாவட்டத்தில் கரை கடக்க வாய்ப்புகள் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் வட தமிழ்நாட்டில் புயல் சின்னங்கள் மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்பு இந்த மாத இறுதியிலும் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கிறோம். நவம்பர் 17ஆம் தேதி எந்தெந்த மாவட்டங்களில் மழை வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நவம்பர் 17 பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்கே வந்து கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். நவம்பர் 17 மற்றும் 18 தேதிகளில் சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி உள் மாவட்டத்திலும் சில இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். நவம்பர் 17ஆம் தேதி அன்று
சென்னை உட்பட நிறைய கடலோர பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற இடங்களிலும் பலத்த மழையாக எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து உள் மாவட்டத்தில் திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் மிதமானதிலிருந்து கனமழையாக கிடைக்கும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி இது போன்ற வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு தற்போதைக்கு வானம் மேகமூட்டமும் மழை எதுவும் வராத ஒரு சூழ்நிலை, மழை வருவதற்கான எந்த அறிகுறியுமே தெரியாத ஒரு சூழ்நிலை உள் மாவட்டத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோங்க, இந்த 18, 19, 17லேருந்து 19க்குள்ள உள் மாவட்டங்களிலும் மிதமானதிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பும் நிச்சயமாக எதிர்பாருங்க. எதற்காக இந்த மாதிரி நம்ம தேதிகள் கொடுத்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அப்போதான் உங்களுக்கு அந்த நாட்களில் நீங்கள் மழை எதிர்பார்த்தா போதுமானதாக இருக்கும். இன்றைக்கே மழை வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய இடங்கள்ல இன்றைக்கி மழையும் இருக்க போகிறதும் இல்லை. அதனால தான் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தினுடைய பெயரையும் நம்ம உங்களுக்கு சொல்லிடுறோம். அதை நீங்கள் மறக்காமல் குறித்து கொள்ளுங்கள். அந்தந்த நாட்கள் மட்டும் நீங்கள் மழை எதிர்பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். தற்போது நிலவரப்படி நவம்பர் 22, 23 வரைக்கும் பெரிதளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை எதுவும் கிடையாது அப்படிங்கிறது நம்ம தெளிவுபடுத்திடுறோம். சாதாரணமாக இந்த கனமழை மட்டுமே எதிர்பார்க்கிறோம். இந்த சுற்று மழையில் 19 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் ஒரு சாதாரண ஒரு மழை பொழிவு கனமழையாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த நவம்பர் இறுதியில் வரக்கூடிய தீவிரமான நிகழ்வுகளின் காரணமாக தான் நம்ம வெள்ளப்பெருக்கு அல்லது 20 சென்டிமீட்டருக்கு மேற்பட்ட மழை பொழிவுகள் அந்த சுற்று மழையில தான் எதிர்பார்க்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நிலச்சரிவு மற்றும் அதி கனமழை வருமா அப்படிலாம் சில பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தென்மேற்கு பருவமழையில் மட்டும்தான் நீலகிரி மாவட்டங்கள், கோயம்புத்தூரில் நிலச்சரிவு மற்றும் அதி கனமழை அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியும். வடகிழக்கு பருவமழையில் நீலகிரி மாவட்டத்தில் அதிக மழை கிடைக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம கடலோர மாவட்டத்திலேயே மழை பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழையில் அதிகப்படியான மழையை நம்ம நிச்சயம் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியிலேருந்தும் கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. தேனி மற்றும் தென்காசியில் அவ்வப்போது மிதமான மழை எதிர்பாருங்க. அதிகபட்சம் கனமழை வந்தாலே நமக்கு பெரியது தேனி மற்றும் தென்காசியில். அதனால ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே பகுதியாக மேற்கு தொடர்ச்சியில் இருக்குமே தவிர நிலச்சரிவுகள் அந்த மாதிரி வாய்ப்புகள் எதுவும் இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழையில் அதிக மழை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது வட தமிழக கடலோர, டெல்டா மற்றும் தென் மாவட்ட பகுதிகள். அப்புறம் தாழ்வு பகுதி ஏதாவது உள் மாவட்டத்தின் வழியாக பயணிக்கும் போது உள் மாவட்டங்களிலும் அதிக மழை கிடைக்கிறது நம்ம பார்க்க முடியும். அடுத்த சுற்று மழை பொழிவு நவம்பர் 25 டிசம்பர் 3 வரைக்கும் பருவமழையினுடைய தீவிரம் அப்போதான் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப அதிகப்படியான நிகழ்வுகள்னா ஒன்றன் பின் ஒன்று அடுத்தடுத்து நமக்கு வந்துகிட்டே இருக்க போகுது. ஏன்னா இந்த டிசம்பர்ல எல்லாருமே பனிப்பொழிவு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுதான் இல்லை. டிசம்பர் தொடக்கத்திலேயே மழையினுடைய ஆட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதனால நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களில் அதிக மழை பொழிவு மற்றும் புயல் வாய்ப்புகளும் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். புயல் சின்னங்கள், அதாவது அதிகபட்சம் காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் தாழ்வு மண்டலமாக கரையை கடந்துச்சு அப்படின்னா 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்சமான காற்று இருக்கும். புயலாக ஒருவேளை கரையை கடக்கும் பட்சத்தில் 110லேருந்து 125 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து காற்றுடைய வேகம் துல்லியமாக கரையை கடக்கக்கூடிய இடங்கள் குறித்து வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.